எஸ், பூண்டு குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்பு, வெஜ், நான்வெஜ் அப்படின்னு 100 குழம்பு செய்யறதுக்கு தேவையான ஒரு குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். உடனே உங்க கிச்சனுக்கு போங்க, நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 கப் அதாவது ஒரு 60 கிராம் தனியா, 120 கிராம் காஞ்ச மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதில் நம்ம பண்ணுறப்போ 1லிருந்து 1.5 கப் அளவுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் நமக்கு கிடைக்கும். இல்லை நான் பல்காக பண்ணி வச்சுட்டு அதை நான் ஸ்டோர் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்குள்ள ரெசிபியை இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸையும் நான் சொல்கிறேன். ஒரு பேன் இல்லாட்டி ஒரு கடாய் எடுத்துக்கங்க. மைல்டு ஃப்ளேமில் இதை நம்ம வறுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அதே அளவுக்கு 3 டீஸ்பூன் மிளகு, இது கொஞ்சம் மைல்டாக வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துற வேண்டாம், கலர் ரொம்ப மாறிட வேண்டாம். நல்ல வாசனை தெரியும் உங்களுக்கு, வறுக்கிறப்பே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஸோ இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. ஒரு மைல்டாக கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். 1 கப் அப்படின்னா ஒரு 60 கிராம் தனியா. தனியா வறுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக வருங்க. கொஞ்சம் மொறுமொறுப்பு வந்துட்டு அந்த வாசனை வந்தாலே அது ரெடின்னு அர்த்தம் நமக்கு. ஸோ இது பாருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம். தனியாவுக்கு 2 பங்கு மிளகாய், அதான் நம்ம எடுக்கிறோம். 120 கிராம் காஞ்ச மிளகாய். ஸோ இப்போ நல்ல மொறுமொறுப்பாக நம்ம எடுத்துருக்கிற மிளகாய் நல்லா வறுத்துட்டோம். அதை இந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது ஒரு 3லிருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை. நீங்கள் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துட்டோம். இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்ததை ஒரு மிக்சர் கிரைண்டரில் உங்கள் ஜார் என்ன சைஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அதை 1 வாட்டியோ 2 வாட்டியோ நீங்கள் அதை அரைச்சிக்கங்க. கொஞ்சம் போடுறப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு அரைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த பொடியை நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டோம். இது சலிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1லிருந்து ஒரு 1.5 கப் வரும். இது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பல்க் ரெசிப்பியாக நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுங்க. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வெயில் லைட்டாக கொஞ்சம் உணர்த்திட்டு திரும்ப வச்சுருங்க. ஏன்னா டைட்டாக ஏர்டைட்டாக நீங்கள் வச்சுட்ருக்கிறப்போ ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் அதில் வண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த பொடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குழம்பு நான் பண்ணி காட்டணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெஜிடேரியன் மெனு தான் நம்ம பண்ணுறோம். இந்த பொடியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் கறி மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. உங்களுக்கு மெயினாக நான் வெஜிடேரியன் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, கறி மசால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை ஒரு ஃபேக் மட்டனோ இல்லை ஒரு ஃபேக் சிக்கன் அந்த மாதிரி வெஜிடேரியன் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பண்ணணுன்னா அந்த கறி மசால் பொடி பர்ஃபெக்டான ஒரு பஞ்சியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.